நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த 2.5 ஆண்டுகளில் நீரில் மூழ்கி 1093 பேர் மரணம். போலீஸ் தலைமையகம் அதிர்ச்சி தகவல். பல்லேகம கேமரத்ன தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. DNA பரிசோதனை விரைவில். 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை. வெளிவடக்கு காணி விடுவிப்பு கோரி யாழில் தொடர் போராட்டம். மின்சக்தி விநியோகம் குறித்து வலுசக்தி அமைச்சின் அறிவிப்பு. எரிபொருளின் விலையை 700 ரூபாவாக அதிகரிக்க உறுதியளித்துள்ள அரசாங்கம். தமிழர் போதில் 2.5 ஏக்கர் கஞ்சா தோட்டம் முற்றுகை. போலீசார் திகைப்பு. 11 வயது சிறுமிக்கு தாய் செய்த கொடூரம். மருத்துவமனையால் அம்பலமான சம்பவம். வீட்டின் மீது மரம் விழுந்ததில் 4 வைத்தியசாலையில். இலங்கையில் அமையவுள்ள சர்வதேச தரத்திலான கால்பந்து மைதானம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் நடப்பு 2026 ஆண்டில் இதுவரையிலான காலப்பகுதியில் மாத்திரம் நீரில் மூழ்கியமையால் 122 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வுட்லர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 113 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் புள்ளி விவரங்களை அவர் மேலும் வெளியிடுகையில் 2024 ஆண்டில் 510 ஆண்கள் மற்றும் 85 பெண்கள் உட்பட 595 உயிரிழப்புகளும், 2025 ஆண்டில் 309 ஆண்கள் மற்றும் 67 பெண்கள் உட்பட 376 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன என்று தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளரின் தரவுகளின்படி கடந்த 2024 ஆண்டு முதல் 2026 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதி வரை நாட்டில் நீரில் மூழ்கியமையால் மொத்தம் 1093 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதுடன் இவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். எனவே விடுமுறை நாட்களிலும் குறிப்பாக வரவிருக்கும் பொசன் பௌர்ணமி பண்டிகை காலத்திலும் ஆறுகள், குளங்கள் மற்றும் கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு அருகில் செல்லும் பிள்ளைகள் மற்றும் இளைஞர்கள் குறித்து பெற்றோர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் விசேட கோரிக்கை விடுத்துள்ளார். சிறுமியொருவரை பாலியல் துர்நடத்திக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அதிபதி பல்லேகம கேமரத்ன தேரரிடம் DNA பரிசோதனைக்காக இரத்த மாதிரியை வழங்குமாறு அனுராதபுர பிரதம நீதிபதி சியபத் சசிந்து விக்ரமரத்னம் உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின்படி சந்தேக நபர் ஜூன் 16 அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தில் நேரில் சென்று தனது இரத்த மாதிரியை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நித்தம்புவ போலீசார் சமர்ப்பித்த கூடுதல் அறிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான ஆவணங்கள் 2026 மே 4 அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தன. வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்டவருடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களில் மேற்கொள்ளப்பட்ட அறிவியல் பரிசோதனைகளின் DNA தொடர்பான முக்கிய அம்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இந்த DNA முடிவுகளை சந்தேக நபரின் இரத்த மாதிரியுடன் ஒப்பிட்டு உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனை பரிசீலித்த நீதிபதி DNA பரிசோதனைக்கு தேவையான இரத்த மாதிரியை பெறும் உத்தரவை வழங்கினார். பரிசோதனை முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சந்தேக நபர் முன்னதாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மழையுடனான வானிலை காரணமாக 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நுவரெலியா, கண்டி, ரத்தினபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கே 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ பிரதேச பிரிவுக்கு, காண்டி மாவட்டத்தில் தொழுவ பிரதேச பிரிவுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மடூல, அயக்கம, ரத்தினபுரி,
கொடக்கவெல, கலவாக மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேசீலக பிரிவுகளுக்கும் களுத்துறை மாவட்டத்தின் பாளையந்தோட பிரதேசீலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்று அமைதி வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிவடக்கு பலாலியைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது 650 ஏக்கர் வரையிலான காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதேவேளை எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். குறித்த போராட்டத்தில் வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம், வெலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் டி பிரகாஷ், பருத்தித்துறை நகர சபையின் தவிசாளர் டக்ளஸ் போல், பொதுமக்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எல்னினோ தாக்கத்துக்கு மத்தியிலும் இலங்கையில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய மதிப்பீடுகளின்படி எல்னினோ நிலைமையினால் நீர்மின் உற்பத்தியில் மட்டுமே ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். இந்த காலநிலை மாற்றத்தால் நீர்மின் உற்பத்தியில் சுமார் 127 மணித்தியாலங்கள் குறைவு ஏற்படும். எனினும் இந்த பற்றாக்குறையை மாற்று வலுசக்தி மூலங்கள் ஊடாக ஈடு செய்ய முடியும். அத்துடன் மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை. இதேவேளை எல்னினோ நிலைமையினால் வலுசக்தி துறைக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்கள் குறித்து ஆராய்வதற்கும் எழும் சவால்களுக்கு தேவையான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் அடுத்த வாரம் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் உச்சகட்டமாக எதிர்வரும் செப்டம்பருக்குள் மாபெரும் உணவு பற்றாக்குறையொன்றை எதிர்கொள்ள நேரிடும் என்று ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி குறித்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பொருளாதாரம் தற்போது மிகவும் அபாயகரமான நிலையில் உள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நாட்டில் ஒரு மாபெரும் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் உள்ளது. கடந்த காலத்தில் டாலரின் மதிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் வரும் தற்காலிக தீர்வுகளேயாகும். சந்தையில் அரசாங்க கையிருப்புகளை வெளியிடுவதன் மூலமும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணத்தை அவசரமாக வரவழைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமும் அரசாங்கம் செயற்கையாக டாலரின் மதிப்பை குறைக்க முயன்ற போதிலும் வரும் ஜூலை மாதத்திற்குள் டாலரின் மதிப்பு மீண்டும் உயரும். அரசாங்கத்தின் திறமையின்மையால் ரூபாவின் மதிப்பு மேலும் குறையும். வாழ்க்கை செலவு கடுமையாக அதிகரிக்கும். சர்வதேச நாணய நிதியத்துடன் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி 1 லிட்டர் எரிபொருளின் விலையை 700 ரூபாவாக உயர்த்துவதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அதன் காரணமாக எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது ஏனைய பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என்றும் அதனூடாக நாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கும் உணவு பற்றாக்குறைக்கும் முகங்கொடுக்க நேரிடும் என்றும் ராஜித சேனாரத்ன எச்சரித்துள்ளார். கந்தலாய் அக்போபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திவுகல் ஹசுவ பகுதியில் சட்டவிரோதமாக பயிரிடப்பட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கர் பரப்பிலான கஞ்சா தோட்டம் ஒன்றை போலீசாரின் ஊழல் தடுப்பிரிவினர் முற்றுகையிட்டு அளித்துள்ளனர். கந்தலாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நேரடி வழிகாட்டலின் கீழ் கந்தலாய் பிரிவு ஊழல் தடுப்பு அதிகாரி உப போலீஸ் ஆலோசகர் ஏகநாயக்க தலைமையிலான விசேட போலீஸ் குழுவின் அந்த அதிரடி சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது தோட்டத்தில் இருந்த சந்தேக நபர்கள் போலீசாரை கண்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதன்போது சுமார் 18,750 கஞ்சா செடிகள் மீட்கப்பட்டதுடன் அவை சம்பவ இடத்திலேயே அதிகாரிகளால் தீயிட்டு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 14 வயதுடைய தனது மகளை தொடர்ச்சியாக கடித்து கொடூரமாக துன்புறுத்தி தாக்கி வந்த குற்றச்சாட்டில் குறித்த சிறுமியின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளாகி துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் சிறுமி ஹொரணம் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னரே இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவரை பரிசோதித்து மருத்துவ அறிக்கை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் உடலில் காணப்பட்ட காயங்கள் மற்றும் அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இதுகுறித்து உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. தாய் தனது மகளை நீண்ட காலமாக தொடர்ந்து தாக்கி வந்துள்ளதும் சிறுமியின் உடலில் கிடைத்த காயங்களை ஏற்படுத்தி கொடூரமாக நடந்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த துன்புறுத்தல்கள் காரணமாக அச்சிறுமி கடுமையான மன உளைச்சலுக்கும் குழப்பமான மனநிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஒரு புதிய சர்வதேச தரத்திலான கால்பந்து மைதானம் கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க ஃபிஃபா ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் நேற்று ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 ரசிகர் அரங்க திறப்பு விழாவின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஃபிஃபா துணைத் தலைவர் ஒருவரின் வருகையின் போது எட்டப்பட்ட புரிந்துணர்வை தொடர்ந்து முன்மொழியப்பட்ட இந்த மைதானம் நீர்கொழும்பு கடோல்கலையில் உள்ள முதலீட்டு சபைக்கு சொந்தமான நிலத்தில் உருவாக்கப்பட உள்ளது. இத்திட்டம் தொடர்பான ஆரம்பகட்ட சட்ட நடைமுறைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வசதியை உயிர்ப்பிப்பதில் சீரான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை குறிக்கிறது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஃபிஃபா ஆதரவு பெற்ற இந்த விளையாட்டு அரங்கம் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு இந்த நாட்டின் மீது சர்வதேச கவனத்தை ஈர்த்து ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.